நாமத்தினால டெய்லி மன்னானுங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் இந்த டெய்லி மன்னாவை அறிமுகப்படுத்துங்க. ஸோ தட் கர்த்தருடைய வசனம் நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி களித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த ஏசாயா தீர்க்கன் பேசும் பொழுது இந்த புஸ்தகத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கலாம். அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இந்த 35 அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வனாந்திரமும் வறண்ட நிலமும் கடுவெளியை போல களித்து எல்லா காரியங்களும் மகிழ்ந்து கடுவெளியும் களித்து புஷ்பத்தை போல பூக்குமா, செழிக்குமா. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உங்கள் வியாபாரம், உங்கள் தனிப்பட்ட ஜீவியம், இதெல்லாம் நீங்கள் வனாந்திரத்தில் யாத்திரை பண்ணுவதை போல உணர்ந்து கொண்டிருக்கீங்களா? பிரதர், எங்கள் கைகளில் ஒரு பைசா கிடையாது, நாங்கள் வச்சதெல்லாம் கடனாக தான் போய் முடியுது, ஒரு வியாபாரம் கிடையாது, எல்லாமே நஷ்டத்தில் தான் போகுது, பயங்கரமான இழப்பில் இருக்கிறோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய வனாந்திரத்தையும் வறண்ட நிலத்தையும் கர்த்தர் செழிக்கும்படியாக செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி அவர் செழிக்க செய்வார், யாருக்கு அதை செய்வார் என்கிறத தான் இன்றைக்கு நம்ம குறிப்பாய் வாசித்து தியானிக்க போகிறோம். நீங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் வனாந்திரத்தை போல உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தின பாதைகளை நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுடைய வனாந்திர யாத்திரை துதியின் சூழ்நிலையாக, கர்த்தரை துதிக்கிற மேடையாக கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. உங்கள் வனாந்திரம் ரொம்ப நாள் இருக்காது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனால் வனாந்திரத்தில் நீங்கள் முறுமுறுக்கிறீங்களா, இல்லை கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தினதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா என்கிறதை கர்த்தர் கவனிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல அற்புதங்களை செய்தார். ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கறி இல்லை என்று சொல்லி மோசேயையும் எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை போய் கொண்டு வந்து வனாந்திரத்தில் விட்டுட்டியே, நாங்கள் எகிப்தில் இருந்தாலும் நாங்கள் வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையாவது நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்போம் என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு அது ரொம்ப வேதனையை கொண்டு வந்தது. அவங்க விசுவாசத்தோடு இருந்தாலே போதும், அவங்க வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருந்த கானான் தேசத்தை சீக்கிரத்தில் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த காரியம் அவர்கள் தாமதமாகினதுடைய நோக்கம் என்ன, காரியம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, இவங்க முறுமுறுத்ததுனால. நீங்கள் வனாந்திரத்தில் இருந்தாலும் முறுமுறுக்க வேண்டாம். அப்படி முறுமுறுத்தீங்கன்னா நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதமாகும். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரை தூஷிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கர்த்தரை நீங்கள் பழிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆசீர்வாதங்கள் தாமதமாகும். முறுமுறுக்காதீங்க. இதுவரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களை நீங்கள் நினைத்து கர்த்தரை துதிக்க துதிக்க உங்கள் வனாந்திரமும் வறண்ட நிலமும் அவைகள் எல்லாம் புஷ்பத்தை போல பூத்து குலுங்குவதையும் செழிக்கவும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை ஒருவேளை பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. பிரதர், வனாந்திரத்தை போல நான் உணர்கிறேன் என்பதாக நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எதையும் செய்யாதீங்க, அமைதியாக ஒரு இடத்துல நீங்கள் போய் முழங்கால் படிட்டு, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீங்களே ஏசப்பா அப்படின்னு கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. குடும்பமாய் கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயம் இந்த வனாந்திரமும் வறண்ட நிலமும் உங்களுக்கு கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. சோமன்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரமான சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினால செழிப்பாய் மாறட்டும். இந்த வசனம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக அற்புதங்கள், அடையாளங்கள் உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.